அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் அடுத்த ஒரு மாடல் பார்ப்போம். சரிங்களா? இப்போ வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். 7:15 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட விகிதம் 7:11 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 7:15 என்ற விகிதம் எந்த எண்ணை கூட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு எண்ணை கூட்டணும், அது என்னன்னு தெரியல. அப்போ அந்த எண்ணை என்னன்னு எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த எண்ணை கூட்டினா அது என்னவா மாறுமா விகிதம் 7:11 மாறும்ங்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பாருங்க, 7 + எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா அந்த எண் என்னன்னு தெரியல. சரிங்களா? டிவைடட் பை 15 + எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? சரிங்களா? அந்த எண்ணெய் தெரியல. ஈக்குவல் டு 7/11. ஏன் நான் டிவைடில் போட்டேன்னா விகிதங்கிறத நம்ம போட்டுக்கலான்னு இருக்கேன். டிவைடில் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? 11 × 7 77 ப்ளஸ் 11 × எக்ஸு 11x ஈக்குவல் டு 15 × 7 105 கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ப்ளஸ்ஸு 7x. இப்போ எக்ஸை ஒரு சைடாக கொண்டு போகலாமா? அதாவது கான்ஸ்டண்ட்டை ஒரு சைடாக, வேரியபிள் ஒரு சைடாக கொண்டு போகணும். இப்போ நம்ம 11x ஈக்குவல்ட்டை தாண்டி வந்தால் 7x ஈக்குவல் டு 105 ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது -77 வந்துச்சுங்களா? 11x - 7x பண்ணால் உங்களுக்கு என்ன வருங்க? 4x வருமா? ஈக்குவல் டு 105 - 77 கிட்ட வருங்க 28 வருமா? அப்போ என்ன வருங்க? அடிச்சிங்கன்னா என்ன வரும்? x ஈக்குவல் டு 7. அப்போ என்ன வருங்க? அந்த எண் நமக்கு எந்த எண் ஆச்சுங்க? 7 என்பது தான் கரெக்டு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வச்சுக்க, இப்படி போட தெரியல அப்படின்னா நம்ம ஆப்ஷன் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? என்ன பண்ணலாங்க? சப்போஸ் ஆப்ஷன் ஏ 7ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இங்கே பாருங்களேன், 7 + 7 ஈஸ்ட்டு 15 + 7. சரிங்களா? அப்படி வச்சுக்கலாம். கூட்டினா என்ன வருங்க? ஆப்ஷன் கூட அப்படியே 7 கூட்டி என்ன அப்படியே இந்த கொஷின் கூட 7:15னா இது கூட ஆப்ஷனில் இருக்கிறத கூட்டி பார்க்கணும். கூட்டி இது வருதான்னு பார்க்கணும். இப்போ கூட்டினா வருங்க 14:22. அடித்தா என்ன வருங்க? 2ஆல் அடிப்படுமா? 7:11. ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த கேள்வி நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு கல்லூரியில் உள்ள மாணவிகளின் விகிதம் 4:6. ஃபுல் ஸ்டாப். மாணவர்களின், அதாவது பாய்ஸ் எண்ணிக்கையில் 20% அதிகரித்தால் 5:6 என மாறுமெனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்ன? பாருங்க, மாணவர்களின், அதாவது என்ன சொல்லுவாங்க, பாய்ஸோட எண்ணிக்கையில தான் 200 அதிகரித்தால் 5:6 என மாறும். இங்க பாருங்க, இங்க மாணவிகளின் விகிதம் 6, இங்கேயும் மாணவிகளின் விகிதம் 6. அங்க எதுவுமே மாற்றம் ஏற்படலை. சரிங்களா? இப்போ இப்படி கேட்டாங்கன்னா என்ன வருங்க? நமக்கு மாணவிகளின் எண்ணிக்கை கேட்டுங்க. சொல்யூஷன். சரிங்களா? ஒரு கல்லூரியில் உள்ள மாணவிகளின் விகிதம். சரிங்களா? அப்போ என்ன வரும் பாருங்க, 4x. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துட்டாங்க. சரியா? என்ன கொடுத்துட்டாங்க என்னன்னு பாருங்க. 4x + 200. என்ன காரணம்? உங்களுக்கு முதல்ல பாய்ஸ் எது கேர்ள்ஸ் எதுன்னு தெரிஞ்சுங்க. பாருங்க, பாய்ஸ் யாருங்க? பாய்ஸ் கேர்ள்ஸு 4:6. பாய்ஸ் 4 மடங்கும் கேர்ள்ஸ் 6 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி இதில் என்ன சொல்கிறாங்க? 200 அதிகரித்தா பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒன்றாவா மாறுங்கிறாங்க, 5:6 மாறும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ என்ன சொல்கிறாங்க? 4x + 200. பாய்ஸ் தானே இது. பாய்ஸில் 200 அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. டிவைடட் பை 6x. சரிங்களா? +0. இல்லை எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது அந்த விகிதம் என்னவா மாறுதுங்கிறாங்க? 5/6 மாறுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கிராஸ் பண்ணால் வருங்க 6 4 24x + 6 200 1200 ஈக்குவல் டு 30x. இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன வருங்க? எக்ஸோட மதிப்பு ஒரு சைடு கொண்டு போங்க. 1200 ஈக்குவல் டு 30x - 24x. அப்போ 1200 ஈக்குவல் டு 6xன்னு போச்சு. அப்போ ஒரு முறை 2 முறை, அப்போ x ஈக்குவல் டு என்னதுங்க? 200. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 200ன்னு கிடச்சிருக்கு. அப்போ அவங்க யாரோட விகிதத்தை கேட்டிருக்காங்க? மாணவிகளின் விகிதத்தை கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இன்டெரக்டாக எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே வேல்யூ கொடுத்துறேன். அப்போ மாணவிகள் கேர்ள்ஸு, அப்போ கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 6x. அப்போ 6 × 200 ஈக்குவல் டு 1200.
அப்போ கேர்ள்ஸ் மொத்தம் அப்போ மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 1200 பேர் இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இரு எண்களின் விகிதம் 3:5 ஃபுல் ஸ்டாப். இரு எண்களிலும் 9 கழித்தால், இரு எண்களிலும் நம்ம என்ன பண்ணுறோம்? 9 கழித்தால் அவைகளின் விகிதம் 12:23 ஆகும் எனில் அவ்விரு எண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. ஷார்ட்கட்டு அப்படின்லாம் நீங்கள் வந்து இப்போதைக்கு எதுவும் யோசிக்காதீங்க. சரிங்களா? பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டாலே நம்ம அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இம்பார்ட்டன்ட் எல்லா கொஷினுக்கும் ஷார்ட்கட்டுன்னு நம்பிட்டு போனீங்கன்னா டிஎன்பிசி வந்து ஒரு கடல் மாதிரி. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் பேஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் கிளாஸ் எடுக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்லாம் லைக் பண்ணது அதுதான். ஏன்னா எப்படி கேட்டாலும் அடிக்கணும். ஷார்ட்கட் எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கிட்டு போனோன்னா அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக தான் இருப்பீங்க. ஷார்ட்கட்டு எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது. சரிங்களா? அதனால் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இரு எண்களின் விகிதம் 3:5. இரு எண்களிலும் 9 கழித்தால் அவைகளின் விகிதம். சரிங்களா? இப்போ ஒரு எண் கொடுத்துட்டாங்க, 9 கழிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இரு எண்களின் விகிதம் ஏதோ ஒரு எண். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? ஏபின்னு கொடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இரு எண்கள் 3:5ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்குது. அப்போ என்னது? இது மடங்குலாம் இருக்கும். 9 கழிக்கணும். அப்போ 3x - 9 டிவைடட் பை 5x - 9 ஈக்குவல் டு, இப்படி நம்ம கழித்தால் அதோட விகிதம் என்னவாக இருக்குமா? 12/21 ஆகும். இல்லை 21ஆக மாறும் எனில் அவ்விரு எண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம அடிக்கலாங்களா? ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்னவங்க? 23 × 3 69x மைனஸ் 23 × 9 என்ன வருங்க? 207. சரிங்களா? அடுத்து 12 × 5 60x மைனஸ் 12 × 9 108. 108 வந்துச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாங்க? ஜஸ்ட்டு எக்ஸை வேரியபிள் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் ஒரு சைடும் தள்ளிட்டு போயிடலாம். இப்போ என்ன வரும் பாருங்கள் நமக்கு? 69x, அந்த எக்ஸ் இந்தாண்ட வந்துன்னா அதுங்க -60x ஈக்குவல் டு -108 ப்ளஸ் 207ன்னு மாற்றணும். சரிங்களா? இப்போ என்ன வருங்க? 9x ஈக்குவல் டு 99. ஓகேங்களா? இதான வரும் பாருங்கள். எப்படி வரும் பாருங்கள்? 69ல் 60 போச்சுன்னா 9x. இப்போ 108ல் 207 போச்சுன்னா என்ன வருங்க? நமக்கு 99. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 99 டிவைடட் பை 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க? 11 வரும். சரிங்களா? இப்போ அவங்க கேட்குறது எக்ஸோட மதிப்பு கேட்டாங்க. எக்ஸோட மதிப்பு 11 கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்விரு எண்கள்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எந்த ஒரு ரேஷியோ ப்ரொப்போர்ஷனாக இருந்தாலும் அது வந்து வேல்யூ வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு மடங்கில் தான் இருக்குன்னு அர்த்தம். ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் அப்படின்னாலே அது ஒரு மடங்கில் தான் இருக்குது. எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன வருதுங்க? 11 இருக்கு. அப்போ 3 × 11 33, 5 × 11 55. அப்போ நமக்கு என்ன வருங்க? இப்போ அவ்விரு எண்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா 33, 55 அப்படிங்கிறது அந்த எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஒரு பள்ளியில் 504 மாணவர்களில் மாணவிகளின் விகிதம் 13:11. இதில் 3 மாணவிகள் புதிதாக சேர்ந்தால் மாணவிகளின் விகிதம் என்ன? சரிங்களா? இதில் யார் புதிதாக சேர்றாங்க? 3 மாணவிகள் தான் சேர்றாங்க. இதை மட்டும் நல்லா கான்செப்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பள்ளியில் பாய்ஸு கேர்ள்ஸு மாணவிகள் 13:11. சரிங்களா? 13:11. இதில் 3 மாணவிகள் புதிதாக சேர்ந்தால், இந்த 3 மாணவிகள் புதிதாக சேர்ந்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பள்ளியில் 504 மாணவர்களில் மாணவிகளின் விகிதம் 13:11. இது அப்போ என்ன வருங்க? இதை கூட்டினா நமக்கு என்ன வருங்க? 24. இந்த 24ங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 504க்கு சமம். இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இப்படி ஒரு எண் கொடுத்து இப்படி இருந்தால் அதுக்கு நம்ம வந்து உள்ள எக்ஸ் இருக்குது, மடங்கில் இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்போ 13x ப்ளஸ் 11x ஈக்குவல் டு 504. அப்போ கூட்டினா பாருங்க 24x ஈக்குவல் டு 504ன்னு போடலாமா? சரிங்களா? அப்போ என்ன வரும்? அப்போ 24 அடிப்படணுமா? அப்போ 504 24ஆல் அடிப்பட்டனா பாருங்கள் 2 24 48 மிச்சம் 2. அப்போ 21 வந்துருமா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 21. எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னதுங்க? 21. இங்கே எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இன்டைரக்டாக. நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 13 × 21 என்ன வருங்க? 13 6 2. அப்போ என்ன வருங்க? 3 7 273. அப்போ பாய்ஸோட மதிப்பு என்னென்னா 273. நம்ம போட்டுக்கலாம் இருங்க. அடுத்தது இப்போ என்ன சொன்னாங்க? 21 × 11. ஏன்னா இங்கே 11x தானே இருக்குது. அப்போ என்ன வருங்க? 21 21 1 3 2 233. அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் 273 ஈஸ்ட்டு 234 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்னன்னா 231 சாரி 231 தானே கண்டுபிடிச்சிருக்கேன் பெருக்கி. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதில் புதிதாக எத்தனை பேர் செய்கிறாங்க? 3 பேர். அப்போ புதிதாக 3 மாணவிகள் செய்கிறாங்க. இதை கூட்டிங்க. அப்போ என்ன வரும்? 273 ஈஸ்ட்டு 234. சரிங்களா? இது எங்கேயாவது அடிப்படுதான்னு பாருங்கள். இதை நம்ம அடித்தா ஃப்ரெண்ட்ஸு எந்த டேப்பில் அடிப்படுதுன்னு பாருங்கள். 9 12 என்ன வருங்க? 9 12 5 9. கண்டிப்பாக இது வந்து 3வது வாய்ப்பாடில் அடிப்படுங்க. சரிங்களா? 3வது வாய்ப்பாடில் அடிப்படும்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள்? 9 1 91. இது வந்து 7 7 3 21. மிச்சம் 2 8 3 24 78ன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இது எதால் அடிப்படுன்னு வச்சுங்க. 13ல் அடிப்படுதா என்னன்னு தெரியல. 6 ஆமாம் 7 13 6 13 60 7 13 70. ஆமாம் 13வது டேபிள் அடிப்படுது. 7 13 91 6 13 78. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னதுங்க? சரிங்களா? 7:6 என்பது 7:6 என்பது சரியான விடை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த மாடல் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் அடுத்த மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரேஷியோ ப்ரொபோர்ஷனை ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றி.